வெல்கம் வெல்கம். வர வேண்டும் வர வேண்டும். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வாங்க வாங்க. கவனிடா போடா. அடுத்து யாருப்பா? வாங்க வாங்க. சந்தன எடுத்துங்க. சார் என்ன விட்டுடுங்க சார். ராகிங்கனால எனக்கு ரொம்ப பயம் சார். ராகிங்க அந்த வார்த்தைக்கு எங்க காலேஜ்ல அர்த்தமே கிடையாது. தேங்க்யூ சார். பயப்படாதீங்க சார். சார் பேர் என்னவோ? என் பேரு சுப்பிரமணிய ராஜகோபால சர்மா. உங்க ஹைட்டுக்கு அது ரொம்ப நீளம். இந்தாங்க இத வச்சுக்கோங்க. கரெக்ட் சார். அத ஃபீல் பண்ணி தான் எங்க ஆட்ல என்ன ஷார்ட்டா சுப்பினின்னு கூப்பிடுவா. சுப்பண்ணி நல்ல பேர். பாடி ஏங்கப்பா கீழங்க பாடி ஏங்கப்பா கீழங்க எங்க காமெட்டா முக்காட்டுட்டேன். வாங்க சார். வணக்கங்கண்ணே. சௌக்கியமா? எங்க உங்க பையனை காணா? பையனா? உங்க பையனை காலையில சேர்க்கறதா நீங்க வந்திருக்கீங்க? என்ன பார்த்தா காலேஜ்ல படிக்கிற பையன் மாதிரி தெரியல உனக்கு? இவரா? ஓ பழம் எடுத்துக்கிறேன். உங்க ஊர் அதுன்னு சொல்லாம போறிய? ஊரா? அது நமக்கு இந்த பக்கம் ஆட தம்பி சடையெல்லாம் போட்டுக்குது. கோயிலுக்கு நேர்ந்துக்குதா? சீக்கிரம் மொட்டை போட்டுக்கோ. என்னப்பா உங்க ஊரு பேரு சொல்லாம போறீங்களே? எனக்கு சொந்த ஊரு கூடுவாஞ்சேரியா, பேரு காத்தவராயா, எக்கச்சக்கமா கரும்பு தோட்டக்குது. இந்த காலேஜ்ல படிக்க வந்திருக்கிறேன். படிக்க? ஒரு சின்ன குரு பூஜை ஒண்ணு இருக்கு, அதை அட்டெண்ட் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும். குரு பூஜையா? ஆமா. காலேஜ்லயா? ஆமா. என்னது பண்டார பசங்களா சேர்ந்து காலேஜ் நடத்துறானுங்களா? நம்ம குருவை பாத்துட்டு போயிட்டா. மாட்டிக்கிட்டீங்க. தேர்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா? செகண்ட் ஃப்ளோர்ல ரைட்ல லாஸ்ட் ரூம். இந்த தேங்க்ஸ். ரொம்ப ஜாலி இல்ல நீங்க. எந்த அர்ஜுனை விட்டு அம்புடாது தெரியலையே. கும்பிடுறான். அந்த அம்பு செய்தியை படுறா. குரு இது அம்பு செய்தி இல்ல, வம்பு செய்தி. கிசு கிசு. அப்ப பலமாவே படி. சரோ யாரு? ஓகே படி. சரோ இது 101வது ஹேரோ. நீ இல்லை என்றால் என் வாழ்க்கை ஜீரோ. உன் பதிலை பெறுவது எவ்வாறோ? இருக்கிறது கடைசி ரோ, நினைப்புதான் ஹீரோ. 101 அடிச்சிருக்க, இன்னும் ஒழுங்கா குறி வைக்க தெரியல. ஓகே ஓகே. ஆன் பிகாஃப் ஆஃப் யூ. மிஸ்டர், இந்த மாதிரி கலாட்டா பண்ணினா அப்புறம் நான் பிரின்சிபல் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டும். எய்தவனுக்கு அம்பை நோவானேன் தாயே. குரு என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? அட சும்மா வரல குரு, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முன்னோடிகளா வரோம். நிச்சயமா இந்நேரம் படிதாண்டி இருப்பா. அட பாவி. அட அது இல்லடா, மாடிப்படியை தாண்டி வராண்டாக்கு வந்திருப்பான்னு சொல்ல வந்தேன். விளையாடுறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, விஷயத்தை சொல்லுங்கடா. குரு, நம்ம கிளாஸுக்கு ஒரு நியூ அட்மிஷன். அறிவு கெட்டவனு, இது ஃபைனல் இயர்டா. தெரியும்டா, அவ ஏற்கனவே 2 வருஷம் பாம்பேல படிச்சவ. சரி 10ஓட 1 11. தப்பு குரு, நீ அவளை பார்த்து அப்படி சொல்லவே மாட்ட. சொன்னா நீ குறிப்பிடத்துக்கே லாய்க்கு இல்ல. புதுசா ஒரு பொம்பளை வந்தா நம்ம போஸ்டே ஆட்டங்கானது. அவ்வளவு அழகியா? கண்டிப்பா. நான் மாட்டிக்கிறேன். இனிமே இந்த கிளாஸ் எப்பவும் நிறைஞ்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா அழகுக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. எக்ஸ்கியூஸ் மீ, கெமிஸ்ட்ரி ஃபைனல் இயர்? ப்ளீஸ் பி குவைட். இங்க ப்ரொஃபசர் நான் ஒருத்தர் இருக்கேன் இல்ல, ஃபர்ஸ்ட் டேன்னு கொஞ்சம் லிபரலா இருந்தா அதுக்காக இப்படியே நடந்துக்கிறது. அப்புறம் இவங்க நம்ம கிளாஸ் பத்தி என்ன நினைச்சுப்பாங்க? எஸ், யுவர் குட் நேம்? சித்ரா. What a beautiful name. Please go to your seat.
சார் நான் வந்து உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். போங்க. தேங்க்யூ. மிஸ் நியூ மிஷன் அங்க பின்னாடி. அங்கதான் உட்காருங்க. நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அழகு. அழகு சில நேரம் நம்மள மயங்க வைக்குது, சில நேரம் திகைக்க வைக்குது, சில நேரம் ஏங்க வைக்குது. கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல அழக பத்தி லெக்சர் அடிக்கிறாரே ப்ரொஃபசர் கிராக்கா. சித்ரா அதானே உங்க பேரு? எஸ் சார். நடக்கும்போது பேசக்கூடாதுமா. क्या राजप्पा स्टेज का ऊपर क्या करता है रे? मेरा नाम केमिस्ट्री प्रोफेसर. फोटो क्या रे? फोटो अच्छा 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 फोटो Take it easy आता है रे? टेक इट इजी आता. टेक इट इजी आता वा. अय्यो टेक इट इजी आता वा. अय्यो दड़ा कन्नाडी. சாரி கிளாஸ் மாறி வந்துட்டேன். நம்ம கிளாஸா? என்னால நம்பவே முடியலையே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம கிளாஸ் ஹவுஸ்ஃபுல் ஆனதே இல்லையே. புது படம் வர தியேட்டர் மாதிரினா இருக்கு. புது படம் இல்ல சார், புது முகம். புது முகமா? சார் ஐ அம் சித்ரா. ஓ, நீதான் அந்த பாம்பே பொண்ணா? எஸ் சார். நான் வந்ததுல இருந்தே இவங்க கலாட்டா பண்றாங்க. கலாட்டா இல்லனா காலேஜே இல்லம்மா. நீ பாம்பேல படிச்ச பொண்ணு. யூ நோ பெட்டர். டேக் இட் ஈஸி. கன்னியாகாரிக்கு தவள தவள சத்தம் கேட்டுடுச்சான். சட்டையா காயட்டி புட்டன் நன் சட்டையா காயட்டியா பூ. என்னடா பூம் மாதிரி வந்தீங்கம்மா? ஜமக்கால் திங்க தானே போட்டோம், காணுமே. ஏதோ சம்திங் ராங் நடந்துக்குது. இதோட நம்ம ஜமுக்காலா? இந்த பாரா தாடி வர அண்ணாத்த. டா அண்ணாத்த எழுந்திரு. டா ஐயா பாயா பாயில படுத்து கொண்டானா? இந்த பார், இது ஏன் ஜமுக்காலா? எழுந்திரியா. क्या होना रे? வானானாவது பள்ளியாவது. இந்த பார் எழுந்திருப்பா. अरे காத்தராயா? காத்தராயாவா? ஓங்கி பொழைய நாஞ்சிடுவேன். காத்தராயன்ற பேரை ஒழுங்கா சொல்லி தெரியல, நீ எல்லாம் படிக்க வந்துக்கிற பாத்தியா? இன்னாடா அவன் சிரிக்கிறான். தமிழ் தெரியாது உனக்கு? தெரியாதா? இங்கிலீஷியா? வகையா மாட்டிக்கிறேன். திஸ் பெட் மை பெட். யூ ஸ்லீப் டோன்ட் ஸ்லீப். I am sleep, you get. Yes. யாரே? மரியாதை சொல்றேன், குடுத்துரு. வெச்சு என்னது? குடுறா. குடுறா. திங்க. டாடி. டாடி டேய். குடுறா. அடி போடுடா. டேய். என்னடா அது? பக்கத்துல இருக்கவங்க தூங்க வேணா? என்னமா விளையாடிக்கிட்டு இருக்கீங்களே? அவர் என் மச்சான், நான் விளையாடுறேன். வெச்சு தர சொல்லியா? என்ன? என்னடா சீன ஸ்டூடண்ட கலாட்டா பண்ற? என்ன அடிக்கிற நீ? என்ன? தொப்பக்கார. தொப்பை என்னடா? உங்க பேர் போட மாட்டான். என்னடா என்ன? என்னடா அடிற? என்னடா அடிறீங்க? பார் பார். ஆம்பளையாண்டா ஒண்டி கொண்டி வாங்கடா. நிறுத்துடா. என்னடா இது கலாட்டா? ஏண்டா கிராமத்துல இருந்து ஒருத்தன் வந்து அவன் இப்படியே போட்டு கலாட்டா பண்றது? ராகிங்கிறது காலையிலேயே முடிஞ்சு போச்சு. அவனும் நம்மள மாதிரி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட். நமக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவனுக்கு உண்டு. என்னடா ஜல்லிக்கட்டு கால மாதிரி உடம்ப சிலிப்பிக்கிட்டு நிக்கிறேன்? அடிக்க வேணானுங்க. உங்க ஆளுங்க எங்க ஆளுங்க நானே போட்டு உதப்பேன். எல்லாம் நம்ப ஆளுங்கன்னு சொல்லு. பேசுங்க. கைய குடுறா. ராத்திரி நேரத்துல கைய குலுக்குங்கடா. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். எங்க போயிட்டு வர? ஸ்விமிங் போயிட்டு வரேன். படிப்புலாம் எப்படி இருக்கு? பாம்பே காலேஜுக்கும் மெட்ராஸ் காலேஜுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? எனி ப்ராப்ளம்ஸ்? நத்திங் அன்யூஷுவல் டாடி. வழக்கமான கலாட்டா தான். டாடி என்னம்மா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? இல்ல. ஏன் டாடி? வேணாம். ஒரு பப்ளிசிட்டி கம்பெனி மேனேஜர் எவ்வளவு பொறுமையோட இருக்கணும். ப்ளீஸ் டாடி. சரி வா, உனக்கா சாப்பிடும். எட்டுடா. இதான் அதான் அதான். பாத்துறடே. பாத்துறா. கை நடுக்கம் என்ன? கை நடுக்கம். சீக்கிரம்
என்னடே எனக்குடா அதை ஏன்டா கண்ணில் ஒத்திக்கிற அம்மனுக்கு வச்ச பூவா சீக்கிரம் விடுறா. உங்கிறவனை ஏன்டா வெங்கத்தை பாரு. சீக்கிரம்டா பாஸ் பண்றா மாமாயி ஏ லட்சுமி, தலையில என்ன பூ வச்சிருந்த? ரோஜா பூ வச்சிருந்த. ஐயோ காணமே. பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிந்தும் போதைக்கும் ஈக்கள் சொந்தமா. I love you, I love you, I love you. மாட்டுக்கார வேலை. மாட்டுக்கார வேலை இல்ல சார், இதுங்கெல்லாம் மாடுங்க. இங்க வந்து தழமை இதுங்க. இந்த பாருங்க, மரியாதையா பேசுங்க. பெரிய மரியாதை. ஒரு பொண்ணு தலையில இருக்கிற பூ எடுக்கிறது பெரிய மரியாதையா? பூதானே எடுத்தோம், புதையல எடுத்தோம். பொறுக்கிங்களுக்கு புதையல் கிடைக்காது மிஸ்டர், உததான் கிடைக்கும். என்னங்கடா எல்லாத்துக்கும் சிரிக்கிறீங்க? ஒண்ணுமே புரியலையே. ஃபெஸ்டிவல் படம் பார்த்த மாதிரினா இருக்கு. வர வர இவங்க அட்டகாசம் தாங்க முடியல. உடனே ஆக்ஷன் எடுத்தாகணும் சார். அம்மாவும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பெரிய ரிவால்வர் ரீட்டாவா இல்ல கன்பைட் காஞ்சனாவா? தேங்க்யூ சார். என்ன சார் நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்க? இப்பதான் என்ன பத்தி ஞாபகம் வந்திருக்கு. ஏன் முன்னாடியே நீங்க 2 பேரும் சண்டை போட்டா என்ன அர்த்தம்? ஐ said don't talk. இல்ல சார், இந்த ரவுடி கும்பல் மேல உடனே ஆக்ஷன் எடுத்தாகணும். முதல்ல மாடுங்க, அப்புறம் பொறுக்கிங்க, இப்ப ரவுடி கும்பல். Take it easy கண்ணா. இந்த வார்த்தைகள் சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். ஓகே ஓகே. நோ சார், we want justice. இல்ல அதெல்லாம் கேட்காதமா. காத்தாராயன், காத்தாராயன், மரியாதையா கூப்பிடணுமோ? மிஸ்டர் காத்தாராயன். என்னடா இது சவுண்ட் வருது, ஆளகானா? மிஸ்டர் காத்தாராயன், நான் இங்கதான் இருக்கேன். நீயா? என்ன ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமெல்லாம் என்னடா கேட்காத, வாத்தியார கழுப்போ. பாட சந்தேகம் இல்லப்பா, பர்சனல் சந்தேகம். பர்சனலா? என்னது? இல்ல, உன்னை பார்க்கும் போதெல்லாம் சோகமாவே இருக்கியே, என்ன காரணம்? இதுதான் சந்தேகம்னு கேட்டீங்கயா? போயா. கோச்சுக்காரப்பா. என்னன்னா நானே வேதனையில இருக்கிறேன், நீ வேற கேள்வி கேட்டுக்கிறியா? அப்படியா? விஷயத்த சொன்னாதானே வேதனை குறைக்க ஐடியா கொடுக்க முடியும். ஓ, நீ அந்த ரூட்ல வந்துக்கிறியா? விஷயத்த சொன்னா யாராண்டி சொல்ல மாட்டிய? கவலையே படாத, என்ன உன் பாதுகாப்பு பெட்டக மாதிரி நினைச்சுக்கோ. ஒரு ரகசியம் வெளியில போக. பாதுகாப்பு பெட்டகம் நீ பாக்குறதுக்கு அப்படி தாக்குற. இந்த விஷயத்துல ரகசியமா தான் பேசணும். வெளியே போடலாம் வா. இங்க இந்த காரலாமா? சொல்லுப்பா. யாராண்டி சொல்ல மாட்டிய? சிச்சி, உண்மையில சத்தியமா யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்கு மெட்ராஸ் வந்து படிக்கணும்னு இஷ்டம் இல்ல. கரும்பு கனக சபையோட பையன் மெட்ராஸ் போய் படிச்சுக்கினா நமக்கு தானே பெருமைன்னு அனுப்பி வச்சாரு. அது யாரு? கரும்பு கனக சபை? எங்க நாயனா நிறைய கரும்பு தோட்டம் வச்சுக்கிறாரு. கூடரஞ்சல போய் கரும்பு கனக சபைன்னு சொன்னா ஒரு எறும்பு கூட வழிகாட்டும். ஆமா. பேஷ். அப்போ நைனாக்காக தான் இங்க படிக்க வந்த? அப்ப கூட நான் மாட்டேன்னுட்டேன். என் சின்னக்காரங்க சொன்னானுங்க, மெட்ராஸ்ல போய் படிச்சுனாக்கா அழகான பொண்ணுங்களா இருப்பாங்க, நீ நிறைய லவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டானுங்க. நல்ல பசங்க. ஓகே, இப்போ உன் குறை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது நீ மெட்ராஸ் வந்த அப்புறமும் நீ நினைச்ச மாதிரி எந்த பொண்ணையும் லவ் பண்ண முடியல, அதானே? ஆக உனக்கு உடனடி தேவை ஒரு காதலி. கரெக்ட் கண்ணு, உனக்கு உடனே புரிஞ்சு போயிடுச்சு. இந்த அம்மா துண்டு இருந்தா கூட உனக்கு நிறைய மூளை கண்ணு. பாரு, தம்மா துண்டு குமா துண்டுலாம் பார்க்கக்கூடாது. அந்த வார்த்தையை கேட்டாலே என்னை பத்தி எனக்கு ஒரு அசிங்கமான கற்பனை. இந்த மாதிரி பேசினா அப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டேன் தெரியுமா? தாங்கன்னு கோச்சுக்காத, விஷயத்துக்கு வா கண்ணு. சரி பாரு, உன் ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி இந்த காலேஜ்ல உனக்கு காதலி கிடைக்க மாட்டா. அதனால பார்க்கு, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, சினிமா தியேட்டர்னு அலையணும். நாம காதலிக்க போறோமா கடல வைக்க போறோமா? ஏத்து பேசுற நீ? கோச்சுக்காத கண்ணு, ஒரு இதுக்கு கேட்டுக்கினா இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகுமே. அதெல்லாம் நீ கவலைப்படாத. பலானப்பட்ட புஸ்தகம் லெட்டர் போட்டா எங்க நாயனா நிறைய பலனும் போ. பலனப்பட்ட புஸ்தகமா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சரி, முதல்ல உனக்கு 4 பேண்ட், எனக்கு 4 பேண்ட். லவ் பண்ண போறது நானு, உனக்கு எனக்கு 4 பேண்ட். என்னப்பா, உன் காதலியை செலக்ட் பண்ண போறதே நானு. நான் அசிங்கமா இருந்தா உனக்கு கேவலம் இல்லையா? கரெக்ட்பா. அதான், அதுல ஒரு சின்ன விஷயம். என்ன? இந்த பாவா டாவாக்கு இல்லாமா? பாவ டாவாக்குறியா? என்னது? அதான்ப்பா, இப்ப போப்பா வாப்பா சொல்லிட்டு இருக்க. போடா வாடா சொல்லாம? நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ, எனக்கு ஒரு நல்ல கலரா புடிச்சு கொடுத்தா சரிதான்.
என்னடா அவங்களே ஆடிட்டு இருக்காங்க? அதுக்கு நான் என்ன பண்றது? வாடா நம்மளும் போய் ஆடுவோம். குயிக் ஓடி சீக்கிரம். ஐயோ ஓடிங்கோ. ஓடு டேய், வாங்கடா. செக்ரட்டரி பாலே ஓடி. வாங்கடா நம்மளும் ஆடலாம் வாங்கடா. ஏய் பால், எங்களுக்கு மேட்ச் இருக்கு, நாங்க பிராக்டீஸ் பண்ணனும். எங்களுக்கும் மேட்ச் இருக்கு, நாங்களும் பிராக்டீஸ் பண்ணணும். ஏன் சும்மா சண்டை போடுறீங்க? அவங்களுக்கு மேட்ச் இருக்கு, உங்களுக்கு மேட்ச் இருக்கு. லேடிஸ் ஒரு பக்கம், ஜென்ஸ் ஒரு பக்கம் ஆடலாமே. தேவையில்ல. பயந்துக்கினாங்க. நியாயம் தானே, தோத்துருவாங்க. பாத்துருவோம். தாய் தாய் நான் தான் ரெஃபரி. மறுபடியும் பயந்து ஆடணும். எல்லாம் காதல் லவ்வாலுப்பா. போற சரிசுடாய் போறாய். சரியான லூசு பசங்க. ஐயோ படம் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஏன்டா இந்த ஓட்டர் ஸ்கூட்டர் வச்சுட்டு உயிரை வாங்குற? வேற நல்ல ஸ்கூட்டர் வாங்க கூடாதா? இந்த ஓட்ட ஸ்கூட்டர் இருக்கனால தான் ஓசி வாங்கிட்டு ஊரை சுத்துறா. குரு, என்னடா அதோ போறாள அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? காதல்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு தாண்டா இந்த பொம்பளைங்க நம்மள இப்படி ஆட்டி படைக்கிறாங்க. ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்கு. கண்ணா, அது சுகம் இல்லடா, சோகம். என்னைக்கு நீ ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னியோட ஒரு நிம்மதி போச்சு. சாப்பாடு பிடிக்காது, தூக்கம் வராது, படிக்க முடியாது, வேலையே ஓடாது. ஏன் குரு, உனக்கே லேடிஸ் மேல இவ்ளோ கோபம்? எனக்கு என்னடா பொம்பளைங்க மேல கோவம்? நீ பைபிள் படிச்சிருக்கியா? ஏவாள் எப்படி பிறந்த? எப்படி? ஆதாமோட விலா எலும்பு உடைச்சுதான் ஏவாளியே ஆண்டவன் படைச்சிருக்காரு. பிறக்கும் போதே நம்ம விலா எலும்பு உடைச்ச விடா பொம்பளை. பொம்பளை எப்படா நம்மள வாழ வைப்பா? ஐயோ, நீ ரொம்ப குழப்பற குரு. என்ன காதல்னாலே குழப்பம்தான். இதோ இந்த ஸ்கூட்டர் கூட பொம்பளை மாதிரிதான். எப்ப தகராறு பண்ணுனே சொல்ல முடியாது. ஏன் நடு ரோட்ல நிக்க வச்சிட்டு உட்காரு, தள்ளுறேன். சொல்லு. உனக்கெல்லாம் ஒரு ஸ்கூட்டர், இதுக்கு பெட்ரோல். பேசாத சைக்கிள் வாங்கிருக்கலாம், பெடலாவது வச்சு ஒதிக்கலாம். ஆமாமா, ஓசியாச்சே, ஏன் பேச மாட்டேன்? ஆண்டே 2 மாடு வாங்கடா, மேய்ச்சிட்டு போலாம். ஒழுங்கா தள்ளுடா. வேலைக்கு 4 படி பாலாவது கறக்கும். போடு, கேர் போடு. இதெல்லாம் ஒரு வண்டி. எனக்கு வேணும். இவனை நம்பி இந்த ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்ததுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சாதாரண செருப்பு இல்ல, நல்ல கிழிஞ்ச செருப்பால் அடிக்கணும். டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து. காதுல விழுந்துடுச்சா? வண்டி நிக்குது. பொம்பளை பாம்பே எதிரி வரா. குட் மார்னிங். ஹலோ. ஹலோ. என்ன இங்க நிக்கிறீங்க? ஏன் நிக்க கூடாதா? ஓ. இதுனா உங்க வீட்டோட? நோ நோ, சும்மா கேட்டேன். மழை வர்ற மாதிரி இல்ல? மழை வரட்டும், புயல் அடிக்கட்டும், வெள்ளம் வரட்டும், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போட்டோம். அதுக்கு நானா பொறுப்பு? ஏன் அவ்வளவு கோவப்படுறீங்க? ஏன் இஷ்டம், அப்படிதான் கோவப்படுவேன். என்னடா இது, கோவப்பட கூட இந்த நாட்டுல உரிமை இல்லையா? என்ன சிரிப்பு? இல்ல, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸ்லாம் வேணா. இல்ல மிஸ்டர் ராஜப்பா, ரொம்ப கெட்டிக்காரவங்க கிட்ட எல்லாம் இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கும். அது வீக்னஸ் இல்ல, உங்களுக்கு ரொம்ப இலகின மனசு. நீங்க ஒரு குழந்தை மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் மிஸ்டர் ராஜப்பா, நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். நமக்குள்ள எதுக்கு சண்டை? லெட் அஸ் பீ குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. நீங்க எங்க போகணும்? நான் கொண்டு போய் டிராப் பண்றேன், வாங்க. இல்ல வேணாம், என் ஃப்ரெண்டு ஸ்கூட்டர் பாவம் ரிப்பேர். பரவாயில்ல, அவர் வந்துருவாரு, வாங்க. இல்ல வேணாம், பாவம். வாங்க. சரி, ஓகே. பாவம் என் ஃப்ரெண்டு, அவனை தனியா விட்டுட்டு வரதுக்கு தான் கொஞ்சம். கார் என்ன புதுசா? இதுல தான் காலேஜுக்கு வருவீங்களா? என்ன டோர் டைட்டா இருக்கு? ஐயோ, கார் ரொம்ப நல்லா இருக்கு. வேற கார் எப்போ வாங்குவீங்க? ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து ஆல் தி பெஸ்ட் ஸ்கூட்டருக்கு. அடப்பாவி, இவ்வளவு நேரம் லெக்சர் அடிச்ச அம்மா நட்டு போறாடா டேய். பெருமாள், கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரணுமே. என்னம்மா வேணும்? ஒரே தலைவலியா இருக்கு, ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டு வரீங்களா? சரி, வாங்கிட்டு வரேன். இந்தாங்க. என்னடி திடீர் தலைவலி? எல்லாம் காரணத்தோட தான். எதுக்கு?
பொறுத்திருந்து பாரு. ஒரு நாற்காலி கவிழ போகுது, உங்க ஹீரோ பல்ட்டி அடிக்க போறாரு. எக்ஸ்கியூஸ் மீ ராஜப்பா, சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? நானா? கவனிட, உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தவிர வேற என்ன வேலைங்க? எனக்கு என்ன செய்யணும்? அதோ அந்த ஸ்டாண்ட் வேணும், எனக்கு எட்டல. நான் எடுத்து தரேங்க. வாங்க. ஸ்டாண்ட ஒசட்ல வச்ச அந்த அட்டெண்டர் வாழ்க வாழ்க. மிஸ் சித்ரா. என்னங்க? சும்மா பேரை கூப்பிட்டு பார்த்தேன், போங்க. என்ன சொல்ற, வாடி போயிட்டேன். சும்மா ஒண்ணு போங்கடா. எங்க அவ ஓடிட்டாளா? கையில நட ரத்தம். பம்பாய்க்காரின் திட்டமிட்ட சதிடா. இருக்குடா. என்னடி ஒரே ஆட்டம் போடுற? பாத்து, நேத்து ராஜப்பா கீழே விழுந்து கைய ஒடிச்சுக்கிட்ட மாதிரி நீ ஒடிச்சுக்க போற. பாவண்டி. என்னடி அவர் மேல அவ்வளவு வைக்கிற? அவன் மயக்கப்பட்டு கீழே விழுந்தான் தெரியுமா? ஒழுங்கா விழ தெரியலன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்படியா பாப்பற பேன விழுவாங்க. ஏண்டா சிகரெட் வாங்கிட்டு வந்தீங்க, வத்திப்பட்டி கொண்டு வரக்கூடாதா? மறந்துட்டாப்பா. பெருமாள் வாயா, தீப்பெட்டி இருக்க? காதே கேட்கல, இல்ல துட்டு வேற. தீப்பெட்டி கேக்குறாரியா? எதுக்குப்பா? யோ, எத்தனை வருஷமா இந்த காலையில பியூனா இருக்க? 20 வருஷமா. பசங்க எதுக்கே தீப்பெட்டி கேட்பாங்க? தம் அடிக்கத்தான். அட பாவீங்களா? ஏன்பா? ஏன்? மேல பிரின்சிபால் ரூம் இருக்கு, கீழே சிகரெட் பிடிக்கிறீங்களா? ஆண்டவன் கொடுத்தா மேல கொடுத்தா சில பேர் சொல்லி நிக்கிறாங்க. அதுக்குன்னு பூமியில தப்பு நடக்காமையா இருக்கு? இப்ப அவன் பிறக்கல, வத்திப்பட்டி தான். வேணாம் தம்பி, அப்புறம் பிரின்சிபால் கிட்ட நான் மாட்டிக்குவேன். ஆமா, பிரின்சிபால் இதுக்காக தனியா ஒரு விசாரணை கமிஷன் வச்சு உன்னை தண்டிக்க போறார். தீப்பெட்டி தாயா? நீ இன்னுமா போல? போயிட்டு வாயா. நீ இவ்வளவு ஃபாஸ்டா டெவலப் ஆகுது, சீக்கிரம் போயா. அது இல்ல தம்பி, ஒரு சிகரெட். சிகரெட்டா? மேல பிரின்சிபால் ரூம் குடுறா. பெருமாள், சிகரெட்டுக்கெல்லாம் அனாவசியமா சைகை காட்டாத. ஓ சரி தம்பி. தம்பிகளா நல்லா படிங்க. சரிங்க. சந்தேகம் வந்தா உன்னை கேக்குறேன். அவமான சின்னம் அழிக்கவே முடியல குரு. இந்த ஹைட்டை வச்சுட்டு எங்க தப்பு பண்ண? போயும் போயும் ஒரு பொம்பளை கிட்ட ஏமாந்து அடி வாங்கினியே. விட்றா, நான் நினைச்சேன்னா ஒரு நிமிஷத்துல அவளை அழ வச்சிட முடியும். கொஞ்சம் நினைய. நினைக்கிட்டா நினைச்சிருவேன். நேர கிளாஸ் ரூம் போங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. டுடே we will take study of molecules. யார் அவனும்? சித்ரா யார் சார்? போன் வந்திருக்கு சார். போன் வந்திருக்கா? போமா போ. சார் இவங்க தான் சித்ரா. அப்படியா? உனக்கு போன் வந்திருக்குமா? ஹலோ, சித்ரா ஹியர். ஹலோ சித்ரா? ஆமா. சித்ரா தானே பேசுறது? ஏ சாரி, உங்க மனசை தேத்திக்கங்க. உங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு இறந்துட்டாரு. ஏம்மா ஏன் அழற? இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படிமா? விஷயத்த சொன்னாதானே தெரியும். எங்க அப்பா இறந்துட்டாரா? என்னது, அப்பா இறந்துட்டாரா? ஏடி சித்ரா, ஏன் அழற? என்ன ஆச்சு?
சரோஜா, எங்க அப்பா இறந்துட்டாரா? இப்பதாம்மா போன் வந்தது. யாராவது வீட்டுக்கு போன் பண்ணி கார் அனுப்ப சொல்லுங்க. டேடி, ஹலோ, சித்ரா வீடா? நான் சரோஜா பேசுறேன். ஏய், உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. உங்க அப்பா தான் பேசுறாரு. ஹலோ டாடி, டாடி. சரி சரி, முதல்ல போன கீழே வை, வீட்டுக்கு போலாம். டாடி, அங்கடி போலாம். யாரடி போன் பண்ணிருப்பா? எவ்வளவுதான் அழகான பொண்ணா இருந்தாலும் அழும்போது அசிங்கமா தான் இருக்குல்ல. எங்க இருந்து போன் பண்ணிருப்பா? ஒண்ணுமே புரியலையே. காலேஜுக்கு போன் பண்ணா ஒரே எங்கேஜா இருக்கு. இந்த நேரம் பார்த்து வண்டி வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்கிற. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்பா, அப்பா. ஏமா போன்ல இது? என்னாச்சு சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்களேன். என்னம்மா? அட, ஏன் அழற? ஏன் சொல்லுமா. சொல்லேண்டி. நீங்களா சொல்லுங்களேன். இல்ல, நீங்க இறந்துட்டதா போன் வந்து, அதனாலதான் அவன் ஷாக் ஆயிட்டான். அட பைத்தியம், இருக்காமா அழற? நானா கல்லு மாதிரி இருக்கேனே. ஆமா, எந்த ராஸ்கல் இப்படி போன் பண்ணிருப்பான்? தெரியல சார். ஒரு கார்டு கூட சரியா வர மாட்டேங்குது. காத்தா வராயா? என்ன குரு? ஒன் கார்டா? இது என் கார்டு தான். இது பின்னதான் உன் கார்டா? இது அடைச்சி ஒரு சீட்டான்னு கேட்டேன். ராணி, என்ன இந்த ராணி இப்படி நம்மள அழ வைக்குது? காலேஜ் ராணிய நீ அழ விட்டுக்கின, அதனாலதான் சீட்டு கட்டு ராணி ஓட்ட அழ வைக்குது. சித்ரா ரொம்ப அழுதுட்டல்ல. போகுரு, பாவம். அந்த பொண்ணு எப்படி அழுது தெரியுமா? நீ ரொம்ப மோசம் குரு. என்னடா மோசம்? அவன் மாத்திரம் அப்படி செய்யலாமா? நமக்குள்ள 1000 தகராறு இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி அவ குடும்பத்துல யாரோ ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு சொல்றது இருக்க, அவளவா நல்ல குரு. ஆமா குரு, இருந்தாலும் நீ அப்படி செஞ்சிட கூடாதுதான். என்னடா இது? ஆமா குரு, நீ செஞ்சது ரொம்ப தப்புதான். அரே ராஜப்பா, என்ன அவங்க சொன்னதே நீ ஹிந்தியில சொல்ல போற? எப்படியும் புரியாது, கம்முன்னு. சித்ரா, ஐம் சாரி. நான் விளையாட்டுக்காக தான் அப்படி செஞ்சேன். நான் சீரியஸா எந்த விதமான மோட்டிவோட செய்யல. நான் சொல்றது கேளுங்க, சொன்ன கேளுங்க ப்ளீஸ். நான் அப்படிலாம் Shut up. Mind your business. ஏண்டா, இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா? தென்னை மரத்துலயா? அங்க அங்க. ஒண்ணுமே சரியில்லை. எல்லாம் ஓசைஸ்லயே இருக்குதுங்க. பொம்மநாட்டினா ஒரு வாட்ட சாட்டமா இருக்க வேணாவா? ச்சே, சந்தையில மாடு பிடிக்கிறவெல்லாம் சென்னையில லவ் பண்ண வந்துட்டு என் உயிரை வாங்குறான். டேய், உனக்கு வாட்டா சட்டமா ஒரு பொண்ணு வேணும், அவ்வளவுதானே? நாளை காத்தால 6 மணிக்கு இங்கே பார்க்குக்கு வந்துரும். காலங்காத்தால எழுந்து வந்து நடுக்கத்தோட உட்காந்துருக்கேன். என்ன சுப்புண்ணு, நீ சொன்ன பொம்மநாட்டி காணுமே? பொம்மநாட்டி இல்லடா, கம்மநாட்டி. பொண்ணு பொண்ணு அதான் காணுமே. எவனவன ஓடுனுக்குறான். ஓடுறதெல்லாம் மீனாக்குமா? ஏய், ஓடி மீன் ஓட ஒரு மீன் வருமானமும் வாடி இருக்குமாம் கொக்கு. இப்ப நீ கொக்கு, மீன் வந்தவன சொல்ற கொத்து. கொத்துற ஓடுங்க. என்ன சுப்புண்ணு, என்னடா நீ சொன்ன மீனை காணும்? ஆம்பளைங்களா ஓடிக்கிறாங்க லொங்கு லொங்குன்னு. என்ன சொல்ற? மீன் வந்தாச்சு. எப்படி இருக்கு மீன்? டேய், எப்படிடா மீன்? சரியான வெறால் மீன் கண்ணு. ஐயோ, என்னடா அவ தரையிலயா ஓடினுக்குறா? ஆ, என் நெஞ்சில இல்ல ஓடினுக்குறா. பாத்துடா, ஷூவை போட்டுட்டு ஓடுறாடா. வலிக்குதே கண்ணா, வலிக்குதே. மண்டை கண்டே போட்டுறாதடா. பாவத்துல அதான் பேலன்ஸ், அதே ஃபில்அப் பண்றாத. சுப்புண்ணி, அடே சுப்புண்ணி, என்னடா? என் கரும்பு தோட்டமே அழிஞ்சாலும் சரி, இந்த மீனை பிடிச்சே ஆகணும். ஏண்டா, நான் எதுக்கு இருக்கேன்? என்னத்துக்கு? முடிச்சிருவோம்.
இன்னைக்குதான் நான் பாத்துருக்கோம். நாளையில இருந்து ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலேஜுக்கு போட்டு வந்துருவோமே. காலேஜுக்கா? இன்னத்த காலேஜுக்கு போலான்றியா? அங்க போனதாண்டா வசதியா தூங்கலாம். சரிவா போலாம். ஐட்டம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ராஜப்பா. லாங் ஜம்ப் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ராஜப்பா. இந்த வருஷம் கண்டிப்பா ராஜப்பா தான் சாம்பியன். ஷார்ட் புட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ராஜப்பா. ஜாவலிங் த்ரோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் ராஜப்பா. நல்லா ஓடி வந்துட்டு இருந்தா தெரியுமா? நான் கூட ராஜப்பாவை இந்த வருஷம் சாம்பியன் நினைச்சிருந்தேன். என்னடி ஆச்சு? நல்லாதான் ஓடி வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு பிடிச்சு வந்துருச்சு. பார்க்கவே கன்றாவியா இருந்துச்சு. கை கால்லாம் எடுத்துட்டு பாவண்டி. இவ்வளவு நாள் அலைஞ்சது வீடாவள கண்ணு. செமத்தியான மீன் மாட்டிக்கிச்சு. சுப்புனி அந்த மீன் எப்படியாவது புடிச்சாவணும்டா. காலேஜுக்கு வந்திருக்கோண்டா. இப்போ அந்த மீனை மறந்துடுறா. முடியலையே. கிளாஸ் ரூம் வந்தாச்சுடா. சும்மா இருடா. ஆமா. எஸ், நீங்க எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா? வாங்க உள்ள வாங்க. நான் உங்க கிளாஸுக்கு புதுசா வந்திருக்கிற லெக்சரர். என் பேர் பூமா. உங்க பேரு? மீன். மீனா? I mean, my name is M.M. ராஜகோபாலன். ஓ, உங்க பேரு? காத்தவராயன். என்னடா சிரிக்கிறீங்க? இங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? அப்படிலாம் பேசக்கூடாது. பின்ன என்னங்க? நான் எப்ப வாய திறந்தாலும் சிரிக்கிறானுங்க. ஒத்தப்பட்டுவீங்க. உங்களை இல்லைங்க. வாங்கடா டேய். வாங்கடா. வாங்கடா. சரி சரி, பாடத்தை கவனிங்க. ஏண்டா இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஆனா போட ஊரெல்லாம் தேடி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணோம். நம்ம ராசி அவையனோட நமக்கே லட்சம் வந்துக்கிறா. அதனால என்னடா கவலையை விடு. விட்டுட்டு மறுபடியும் திருத்தா லோலன் அலையலான்றியா? எப்படி? வேண்டான்னு கற்ப தவறக்கூடாதுரா. கற்பா? மனசார ஒருத்தியை நடிச்சதுக்கு அப்புறம் எந்த நிலைமையில மாறக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி பெரியவங்க தெரியாமலா சொல்லிருக்காங்க. அதுக்காக வாத்தியாரமாவே லவ் பண்ண சொல்றியா? என்னடா நியாயம்? லவ் பண்றதுக்குன்னே மெட்ராஸ் வந்தது மட்டும் நியாயமா? ஆமா, ஆனா அவனா பாயிண்ட் புடிச்சிருவே நீ. டேய், நாம வாத்தியாரமாவை லவ் பண்ணல. நாம லவ் பண்ணவோ வாத்தியாரமா வந்துட்டா. அது யார் மிஸ்டேக்? நீ சொல்றதுலயே நியாயம் இருக்குது கண்ணு. அதான் சொல்றேன். காதல் வேற, கல்வி வேற. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாத. பண்ணல. காரியத்தை முடிப்போம், காதலில் ஜெயிப்போம். இல்ல கண்ணு, காதலில் ஜெயிப்போம், காரியத்தை முடிப்போம். சரி. என்னம்மா, என்ன புக்கு தேடுறீங்க? நாங்க நிச்சயமா சொல்றோம், உனக்கு இந்த ஃபிட்ஸ் வர காரணம் அந்த சித்ரா தான். டேய், உளறாதீங்கடா. நாங்க உளறாமா? நேத்து டாக்டர் என்ன கேட்டாரு? உனக்கு இதுக்கு முன்னாடி ஃபிட்ஸ் வந்திருக்கான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். வேற என்னடா கேட்டாரு? உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது ஃபிட்ஸ் வந்திருக்கான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். யாங்குற டாக்டர் ரீசெண்டா உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? அடிக்கடி படான்னு கேட்டுக்கிறாரு, நீ இல்லைன்னு சொல்லிக்கிற. உண்மையை தானே சொன்னேன். என்னடா உண்மை? சத்தம் போடாத, பக்கத்துல லைப்ரரி இருக்கு. பேச்சு மாத்ததுக்கு அன்னைக்கு லேப்ல கேவல அது ஆக்சிடென்ட் இல்ல, அதுல உனக்கு அடிபடல. கரெக்ட். என்னடா கரெக்ட்? அவனை ஏன்டா முறைக்கிற? நான் சொல்றேன், உனக்கு வந்திருக்க இந்த வியாதி காரணம் ராஸ்கல் அந்த பாம்பேக்காரி தான். பிளடி பிட்ச். ராஜப்பா, என்னடா இது? ஐ எம் சாரிடா. ஐ எம் சாரி ராஜப்பா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க எவ்வளவு நல்லவர்னு இப்பதான் புரியுது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்காக பறிஞ்சு பேசுனீங்களே, அது ஏன்? ஒருவேளை ராஜப்பா, do you love me? நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? கரெக்ட், நிச்சயமா நீங்க என்ன காதலிக்கிறீங்க. இல்லைன்னா எனக்காக உங்க ஃப்ரெண்ட் அடிச்சிருக்க மாட்டீங்க.
மனசு நிறைய அனுபவிச்சுக்கிட்டு மடத்தனமா 2 பேருமே காலத்தை வீணாக்கிட்டோம். எத்தனை நாள் நாம சண்டை போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு நாள் பேச்சோடு பேச்சா அடியே சித்ரா ஐ லவ் யூன்னு சொல்லிருக்க கூடாதா? உங்களுக்கு சங்கோஜம். ஓகே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சங்கோஜ உணர்ச்சி நம்ம காதல சாகடிக்கிறதுக்குள்ள அந்த சங்கோஜத்தையே சாகடிச்சிட்டு நான் உங்ககிட்ட சரணடைய போறேன். எஸ், I can die with you, but I cannot live without you. ஏய் சித்ரா, என்னடி ஆச்சரியமா இருக்கு? இந்த பக்கம்லாம் நீ வரமாட்டியே? சும்மாதான், பொழுது போகல இல்லடி, மனசு கேட்கல. என்னடி சொல்ற? சித்ராவுக்கு கீழே விழுந்த ராஜப்பா என்ன ஆனானு கவலை. காலையில கிளாஸுக்கு வரலையா? எக்ஸசைஸ் பண்றதுக்கு வருவானே, இங்கேயாவது பாத்துட்டு போலாம்னு தான் வந்திருக்கா. ஆமா, அவனை பார்க்க இங்கதான் வரணுமா? நாளைக்கு பார்ட்டியில பார்க்க முடியாதா? சமாளிக்காதடி, அசடு வழியுது. சரி, ராஜப்பா நாளைக்கு பார்ட்டிக்கு வரலன்னு வச்சுக்கோ, அப்போ ஹாஸ்டலுக்கு போய் பாத்துட்டு போறா. அதுக்கு ஒன்னும் அவசியம் இருக்காது. நாளைக்கு ராஜப்பா பார்ட்டிக்கு வருவாரா? வரலாமா? வாட் எல்லாம் தான். எனக்கு என்னமோ வருவான்னு தோணல. வந்துட்டா என்னடி சேலஞ்ச் மாதிரி பேசுற? எஸ், சேலஞ்ச் தான். நிச்சயமா ராஜப்பா பார்ட்டிக்கு வருவார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இனி உன்னால அவனை பார்க்காம இருக்க முடியாது. God bless you. இன்னாட்டுக்கு சர்பத் ஊத்தா? சர்பத்தா? இது என்ன பஸ் ஸ்டாண்டா சர்பத் விக்கிறதுக்கு? ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்களே கேப்பீங்க. எவ்வளவு? சும்மாவா? இதுக்கான இம்மாடன் கூப்பிடுறீங்க? டபுளா ஊத்து. என்ன கூப்பிடுங்க, இங்கதான் இருப்பேன். நான் கூப்பிடுறேன் கண்ணா. என்னடா ஒரு மாதிரி ஆக்குது? மாதிரியாவா? டக்கராக்கிடுடா. டக்கராவா? அப்ப சரி. என்னடி இதுங்க ரெண்டும் வந்திருக்கு, அவரை காணும்? நான் அப்பவே சொன்னல அவன் வரமாட்டான்னு. எப்படியாவது வரவழைக்கணுமே. ஓடிடுவியா? விட்டுடுவனா? எப்படி இருக்கு உடம்பு? என்ன தைரியம் இருந்தா இப்படி செய்வீங்க? எல்லாம் உங்க குரு இருக்கிற தைரியம். அதான் வேணான்றேன். நீ எப்பவும் ராங் ரூட்ல போயினுக்கிற. ஒண்ணு என்ன பேசு, இல்ல அவனை பேசு. அனாவசியமா குருவை இழுக்காத. பெரிய குரு தப்பு பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிறவரு பெரிய குருவா? இன்னாத்துக்கு இல்ல இன்னாத்துக்குண்ணே. அவர் என்ன திருநாரா, பொய் சொன்னாரா, இன்னாத்துக்கு தலைமறைவா இருக்கணும்ன்ற தைரியம் இருந்தா பாட்டுக்கு வருது. அதேதான் வேலை இருந்திருக்கும், வர முடியும். வர்றதுக்கு மூஞ்சி இருந்தா தானே. வந்துட்டா வர மாட்டார். நீ என்னடா கபால் அவுத்துக்கின? குருவ கூட்டிட்டு வராம அவுத்த கூந்தல முடிய மாட்டேன்டா. என் கண்ணுடானியா, நீங்க மட்டும் சரியான பொம்பளையா இருந்தாக்கா இந்த இடத்த விட்டு நவரப்படாது. பிரியுதா? தாய் வாடா. எனக்கு கிடைச்ச சான்ஸ் எப்படி யூஸ் பண்ணிட்ட பத்தியா? எங்க மானமே உன் கால்லதான் இருக்கு. கால் எங்கடா இருக்கு? இத துளி, இத காலு. அடே, அது கட்டில் கால்ரா. உன் கால புச்சான கட்டில் கால புச்சான சைஸ் தான் வித்தியாசம் கூட, பரவாயில்ல. உள்ளாமா உள்ளாமா.
புறப்படு குரு நான் எடுத்துக்கிறேன் சர்பத். ஐயோ வாடா டேய். வா குரு வாடா டேய். பேசாத வா குரு நீ வாடா டேய். கண்டுக்காத. வாடா, நான் இருக்க பயமே. வராம பாரு. வரட்டும் பேசாம இரு. உக்கார் உட்கார், உட்கார். உக்கார் பத்திரமா உட்கார். உக்காரு குரு. என்ன சொல்லி நீங்க வரமாட்டான்னு சவால் விட்டுக்கினீங்களா? வந்துக்கிட்டாரா? இப்ப நீ என்னடா சட்டத்தையே காணோம்? சபதத்தை நான் ஜெயிச்சிட்டேன்ல. அப்ப நீ அவுத்தத முடி. நீயே முச்சு விடுற. சரிதான், குதிரை குத்து மாதிரி ஆடாத. தெம்பா இரு குரு. டாய், குருவுக்கு சர்பத் குட்டாத்தான் தெம்பே வரும். சர்பத் சர்பத். சர்பத்தா? சர்பத்னா என்னடி? ஐயோ, ஷாபாஷ், ஷாபாஷ். போக கூடாது. என்ன எதுக்கு தடுத்தீங்க உட்காந்து வச்சிருக்கீங்க? நானே இன்னைக்கு ஒரு தடவை கிளாஸுக்கு போறேன். நீ கம்மனி இரு குரு. காரணத்தோட தான் உட்கார வச்சுக்கிறோம். நாங்க சொல்ற வரைக்கும் நீ இந்த இடத்தோட நான் தெரியல உனக்கு. என்ன விளையாடுறீங்க? அப்புறம் சொல்றேன். மணி மண்ணியா? அவனுக்கு மன்னி, எங்களுக்கு அண்ணி. என்ன உளறீங்க? வளர்றேனா? என்னைக்கு எங்க குருவை லவ் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அன்னையில இருந்து நீங்க தான் எங்களுக்கு அண்ணி. கொஞ்சம் நில்லுங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு, வந்து போடுங்களா? கிளாஸ் இருக்கே. இனிமே கிளாஸுக்கு போனா போர் அடிக்க மண்ணி. ப்ளீஸ் வந்து போடுங்க. டேய் மண்ணி வர வழி விடுங்கடா. ஓரம் போ, ஓரம் போ, அண்ணி மண்ணி அண்ணி வரங்கோ. என்னங்கடா விளையாடுறீங்களா? பைத்தியக்காரன மரத்துல கட்டி வச்ச மாதிரி என்ன உட்காந்து வச்சுட்டு சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? ஏய், சொல்லுங்கடா, ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ண போறீங்களா? அண்ணி வந்தாச்சு. மண்ணி வந்தாச்சு. மண்ணி வந்தாச்சு. அண்ணி வந்தாச்சு. மண்ணி வந்தாச்சு. வரட்டுமே. அண்ணா அண்ணாவா? மண்ணி வந்தாச்சு. கள்ளி விஷயத்தை நீயே சொல்லிட்டியா? மண்ணி வெக்கப்படாதீங்க மண்ணி. இங்க வாங்க. இங்க வாங்க. வாங்க. மண்ணி இங்க வாங்க. மாலை கொடு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். நமது அன்புக்குரிய ராஜப்பா அவர்களும் சித்ரா அவர்களும் வாழ்க்கையை இணை போகும் நன்னாள். இருடா, அவங்களுக்கு முறைப்படி திருமணம் நடக்கச்சு நம்ம எல்லாம் எங்க இருக்கோமோ சொல்ல முடியாது. அதனால நம்ம எல்லாரும் முன்னாடி இன்னைக்கு மாலை மாற்றிக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆசல் மாணவர்களின் சார்பாக மொழியை எழுதலாம்ப்பா. சொல்றியா? இதுக்கு பேப்பர் தானாவும் அவசியம். கொடு. 40 பைசா அல்ப கேசுங்க. கொடுப்பா. ஐயோ 10 ரூபா. ஏம்பா மாதகத்துல 10 ரூபா கொடுத்து உன் செலவுக்கு என்ன பண்ணுவா முண்டா? எங்க வந்தது? அது ஒண்ணு சார், நான் சுப்பனிக்கு மாலை போட வந்தேன், இவ குறுக்க வந்துட்டேன். இல்ல, இவ உங்களுக்கு மாலை போட வந்தா, நான் குறுக்க வந்துட்டேன். நாதஸ்வர சத்தம் கேட்டுச்சு. நல்ல காரியம் நடக்குதுன்னு வந்தேன். Take it easy. Take it down. We deeply regret to note that... strike it down. சரியா இல்லையா? We are extremely sorry that our design was not up to your satisfaction. இதுவும் சரியா இல்லையே? நான் டிக்டேட் பண்ணது இப்படி திண்டாண்டதே கிடையாது. Hello, send that damn photographer inside. ஒரு client நேர MD லெட்டர் இருக்கான். மார்னிங். You damn fool. அந்த இன்டிமேட் ஷாம்பு டிசைன் என்ன ஆச்சு? நான் டிசைன் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் சார். என்ன டிசைன் போட்டுருக்க? அது அட்வர்டைஸ்மெண்டா இல்ல வைல்ட் லைஃப் போட்டோவா தெரியல. குழந்தை மாதிரி 2 பேர் போட்டோ எடுத்து வந்திருக்க. அந்த டிசைனை வேணா கிளையன்ட் மூஞ்சி அடிச்சான் தெரியுமா? என்ன சார் பண்றது? மார்க்கெட்ல மாடல்ஸே கிடைக்கல. ட்ரை பண்ணியா? Look here. Within 1 week நீ சரியான டிசைன் கொடுக்கல, I will have to dismiss you. ஓய்யா. அட்லீஸ்ட் மாடல்ஸ் தான் கிடைக்கல, லவர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அங்கங்க பேர் பேரா பார்க் பீச் நடந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாம கிளிக் பண்ணியா? I want good results. Get going man. Go.
என்னப்பா மேனேஜர் என்ன சொன்னாரு? ச்சே, மனுஷனா அவன். மாடல்ஸ் கிடைக்கலன்னா லவ்வர்ஸையாவது போட்டோ எடுக்க சொல்றான். இவனா வாங்குவான்? என்ன கேட்டா இப்படி அங்கேயே கேட்டு வந்திருக்கணும். கேட்டிருப்பேன். வயிற்று பழுப்புன்னு ஒண்ணு இருக்க. சரி, நான் கிளம்புறேன். What man? Where are you going? To beach or park? To hell. All the best. வள்ள பாத்து வா. யாரும் இல்ல. So நான் சார் லவ் பண்றியா? ஆமாம்பா. ஒரு டம் கூட. வச்சுக்க. யாரு உன் தம்பிக்க? ஐயோ, சார் நான் இங்க தான் இருக்கிறேன். தைரியமா லவ் பண்ணு. யாரும் வர மாட்டாங்க. அப்பா. வேற இடம் கிடைக்கல உனக்கு? அலையிறானுங்க. என் பூமா இல்லடா என் பூமா. ஒன் பூமா ஒளி வாடா கணக்கா பூலன்னு பாக்குறியா? அவனுக்கு ஒரே மழை வா. கொஞ்சம் நில்டா. ஒன் கண்டிஷன். வாசல் வர வருவேன். சரியா? சரிதான்பா. கொஞ்சம் இரு. என்ன பகவானை வெஞ்சுட்டு வலது கால் எடுத்து வை. வலது கால்டா. இடமும் தெரியல வளமும் தெரியல. அப்படி இல்லடா. இங்க இங்க இவரு இவரு இவருங்க நீருக்கு பேர்லடா. காத்தவராய காருன்னு சொல்லுடா. காராவது பஸ் ஆகுது. காத்தவராய காரு. காத்தவராய பஸ். ஐயோ மனத்தவங்கிறானே. காத்தவராய காரு. காத்தவராய காரு. என்ன தேடிட்டு நீ பாத்துக்க. எப்படியா சமாளிச்சுக்க. நான் வரேன். யாரு? ஹலோ, நீங்களா? வாங்க. ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தீங்களா? நான் குளிச்சிட்டு இருந்தேன். குளிச்சு நின்னீங்களா? என்னது? தட்டு. என்ன தட்டு? சில்வர் தட்டுங்க. அது தெரியுது. எதுக்குன்னு கேக்குறேன். எங்க ஊர் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் சேர்ற போது வாத்தியாருக்கு தட்சணை வைக்கிறது பழக்கம். அதான். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உங்க சென்டிமெண்ட்டுக்காக வாங்கிக்கிறேன். சரிதாங்க. உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? இது நான் தான் ஷார்ட் புட்ல ஸ்டேட் சாம்பியன். காஃபி தாகலேதா? 1 minute. சண்டாள சுப்புண்ணி
இப்படி இரும்பு குண்டு பேசுற பொம்மநாட்டு கையில என்ன மாட்டி விட்டு பூட்டியா என் கதி என்ன ஆக போகுதோ. ஹலோ, சித்ரா ஹியர். நான் ராஜப்பா பேசுறேன். ஹாய். நைட் எம்டி போன் பண்ணார். என்னவா? தெரியல, என்னமோ அவசரமா பேசணுமா, நீங்க வந்தது உங்களை போன் பண்ண சொன்னார். நல்ல உத்தியோகம். ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் கிடையாது. கண்ணே சித்ரா, உன்னை நம்பி நான் சினிமாக்கு டிக்கெட் வாங்கிட்டேம்மா. நீ எப்படி வந்தே ஆகணும். முடியாதே, எங்க அப்பா வீட்டுல இருக்காரே. உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கா. ராஜப்பா, மரியாதையா பேசுங்க. பெரிய மரியாதை. என் வயிற்றுச்சல் எனக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு காதல் கதையிலயும் ஒரு அப்பா இருப்பான். அவன் காதலை தடுப்பான். அந்த முண்டத்துக்கு அதை தவிர வேற என்ன வேலை? அந்த தடையெல்லாம் மீறி தலைவனை சந்திக்கிறவன் தான் உண்மையான காதலி. தலைவனா? அதாவது காதலன். என்ன சொன்னேன்? ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு தியேட்டர் வாசல்ல வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்றேன் தியேட்டர் வாசல்ல. சரி. வச்சுட்டுமா? கேட்டீங்களா? அதான் சிரிப்பு. குறும்புக்காரர். என்ன தைரியம் இருந்தா? நீ சுமார. சித்ரா. என்னப்பா? ரம்யா. என்னப்பா? எங்க போற? காலேஜுக்கு. சண்டே இன்னைக்கு காலேஜ். ஸ்பெஷல் கிளாஸ் டாடி. எல்லாம் எனக்கு தெரியும். எல்லா காதல் கதையும் ஒரு அப்பா இருப்பான். அவன் காதலை தடுப்பான். அந்த முண்டத்துக்கு வேற என்ன வேலை இல்ல? அது வந்துப்பா, இந்த நிமிஷத்துல இந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில காலை வச்ச உன் காலை வெட்டிடுவேன். ரூமுக்கு போ. Go to your room. யாரு பாணி? சித்ராவை பார்க்கணும். ஏன், என்ன விஷயம்? நான் அவ கிளாஸ்மேட். உன் பேர் என்ன? ராஜப்பா. ஓ, நீதானா அது? என்னடே, நீங்க எல்லாம் காலேஜுக்கு படிக்க வரீங்களா, லவ் பண்ண வரீங்களா? Get out of this compound. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தா தொலைச்சு போடும், தொலைச்சு. சார். Get out, I say. Get out. ஹலோ. ஏன் லேட்டு? ஃபர்ஸ்ட் கட்டிக்கல. கையில என்னது? பூ. பூவா? யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் இல்லைங்க. வயல ஒரு கேள்வி பூ வித்துச்சா, பாவம் வியாபாரம் இல்லாத குந்தின்னு இருந்துச்சு. பாக்கிறதுக்கு எனக்கு என்னவோ மனசு கேட்கல. அதான் நம்மளால முடிஞ்ச உதவி பக்கத்துல போய் ஒரு 5 முழம் வாங்கி வந்துட்டேன். வாங்கின பூவை என்ன செய்யறதா உத்தேசம்? என்ன செய்யுது? நானா வச்சுக்க முடியும்? வச்சுக்கிறவங்க தான் வச்சுக்கணும். நீங்க எப்படி பூவெல்லாம் வச்சுக்கிறது இல்லைங்களா? சரி சரி, உட்காருங்க. சரிதாங்க. ஷோ, அந்த ஸ்டூல எடுத்து போட்டு உட்காருங்க. சரிங்க. ஆமா, இது என்ன அட்டைப்பெட்டி? ஸ்வீட்டுங்க, இனிப்பா இருக்கும். ஓஹோ, இது கூட இறக்கப்பட்டு தான் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லைங்க, இஷ்டப்பட்டு வாங்கி அந்த. சரி சரி, பேண்ட கழிச்சுக்கோங்க. மிஸ்டர் காத்தவராயன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. போகும்போது மறக்காம இதையெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. சரிதாங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? டேய் படுபாவி சுப்புண்ணி, 10 ரூபா பூடிச்சடா. பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. அங்க என்ன பாக்குறீங்க? ஒண்ணு இல்லைங்க. என்ன ஒரே தவியா தவிக்கிறீங்க? நான் என்ன தவிக்கிறேன்? தவிக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? ஏங்க கிளாஸ் நாளைக்கு வச்சுக்க முடியாதா? நாளைக்கா? ஏன்? ஆமாங்க, நாளைக்கே வச்சுக்கலாம். என்ன நாளைக்கு வச்சுக்கலாம். என்ன? ஹலோ,
கட் பண்ணிட்டானே. ஹலோ. டேய் புரிக்கி பையா, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. ஆமா, நான் மத்தவங்க மாதிரி இழிச்சவாயன் இல்ல. இந்த மாதிரி இன்னொரு தடவை போன் பண்ண தொலைச்சிருவேன். சும்மா இருக்க மாட்டான். சரியா போறான் போடுது. போற நீ சொல்லு. சித்ராவுக்கு வேற எங்கேயாவது கல்யாணம் செய்து வைக்க முயற்சி பண்ணுவான். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது சித்ராவை கடத்திட்டு போய் எந்த கோயிலையாவது வச்சு ராஜப்பாவை சித்ராவுக்கு தாலி கட்ட வச்சிடணும். ஓகே? என்ன குரு? நான் ரெடி. ஓகே. தலைக்கு மேல கொள்ளும். ஜான் போனான்னா முழம் போனான்னு. ஜான் போனாலே நீ முடிக்கிடுவ. உனக்கு முழம் வேறையாச்சு. கணபதி விநாயகா, முழு முதற் கடவுளே, பிள்ளையாரப்பா, நீந்தாப்பா காப்பாத்தணும். சித்ராவை கடத்தி எல்லாம் ரொம்ப வீரமா பேசிட்டோம். ஆனா அது எப்படின்னு தான் புரியல. ஏன்பா உன் பிரதர் முருகன் வள்ளிய கல்யாணம் பண்ணாருச்ச, நீ தானே ஹெல்ப் பண்ண? எங்களுக்கு பரிச்சையில தான் ஹெல்ப் பண்ணல. அப்பாவோட லவ் மேட்டர்லயாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்ப்பா. கவலைப்படாதீங்கடா, உடைச்சத்தங்க வீணா போகாது. ஏண்டா புள்ளியாருக்கு தேங்காய் உடைச்சா அவரா சித்ராவை மீட் பண்ணி விஷயத்த சொல்லுவாரு. எங்கடா அந்த குள்ளனும் கூடுவான் தெரியும். ஊரையும் உருவத்தையும் பழிக்காதே. புள்ளியாரப்பா. டாங் டடாங் டாங் 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 டாங். குரு வாழோ குளிவே முடியல. அவ்வளவு குள்ளமா இருக்கே. உட்காரு. அமிதாப் பச்சா, என்ன குரு தேங்காய் பழம் உடைச்சுக்கிற? சாமி கும்பிச்சா? நீங்க என்ன பண்றீங்க? நேரா சித்ரா வீட்டுக்கு போறீங்க. வேணாம் குரு, ஏற்கனவே வாங்கினது மறக்கல. வேணாம் வேணாம். அடிச்சி போய் அவளை எக்ஸாம் வர சொல்றேன். பெரிய மேஜர் ஜெனரல் இப்படி நடக்கிறியா? ஒட்டடா சரியா நட. சுவாசியம் பார்க்கலையோ கைரேக சுவாசியம். சுவாசியம் பார்க்கலையோ கைரேக சுவாசியம். யாருமா நீ? தாயி கைரேக சுவாசியம் பாரு தாயி. ஜோசி வேண்டாம், ஒண்ணு வேண்டாப்பா. அப்படி சொல்லக்கூடாது தாயி. ஒரு தடவை பாரு தாயி, விடமாட்டேன். அடிக்கடி கூப்பிடுவேன். பாப்பமா தாயி, நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது எல்லாத்தையும் சொல்றேன். கரைக்கிட்ட இருந்தா காசை கொடு, இல்லைன்னா வானா. என்னடி ஏண்டி சொரன்ற? பணியாரம் பணியாரம்? ஏமா குழந்தை அடிக்கிற? உங்களுக்கு தெரியாது தாயி, அவங்க அப்ப மாதிரி எப்ப பார்த்தாலும் பணியாரம் பணியாரம் கிடந்து அலைரா கிடந்து வாங்கி கொடுக்கறது தானே. நினைச்ச நேரத்துக்கு பணியாரம் எங்கடா கிடைக்குது. நீ காட்டு தாயி. வாடி ஏன் கப்ப கிழங்க மலையாக பகவதி நீ மறைக்காம சொல்லு. 9 கம்பள நீ ஓடி வந்து சொல்லு. முருகா நீ மறைக்காம சொல்லு. கோட்டை போல வீட்டுக்குள்ள குழப்பம் ஒண்ணு நடக்குதுமா. கன்னி பொண்ணு நடத்ததான் கழகத்துக்கு காரணமா. பெத்த மனம் துடிக்குதுமா, புள்ள மனம் மாறலம்மா. தாயி நான் சொன்னது சரிதானே? இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? மொட்டையாங்க சொல்றோம், முடி வச்சுட்டு தானே சொல்றோம். என்ன சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. காரணகர்த்தா கூப்பிட்டா தானே கரெக்டா சொல்ல முடியும். காரண கர்த்தாவா? சொன்னல தாயி, கன்னி பொண்ணு நடத்ததான் கழகத்துக்கு காரணம்னு. உன் பொண்ணை கூப்பிடுதாயி. சித்ரா, சித்ரா, என்னம்மா? இங்க வா. என்னம்மா? வாதாயி, உக்கார். கைய காட்டுதாயி. ஜோசியம்மா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னது படுத்தலா? அப்படி சொல்லக்கூடாது தாயி. அம்மாவுக்கு இப்பதான் பார்த்தேன், கரெக்டா சொன்னேன். நீ காட்டாயி. ஆத்தா ஏண்டி பணியாரம்? பணியாரம்? ஏம்மா சும்மா குழந்தை அடிக்கிற? என்ன தாயி, பசி பசி நீ என் உயிரை வாங்குறா தாயி. வீட்டுல இருந்தா கொண்டு வந்து கொடுத்தாயி. இரு, பிஸ்கட் எடுத்துட்டு வரேன். கொண்டாதாயி, வாயா அடைக்கிறேன். தெரியல உனக்கு? அவர் எப்படி இருக்காரு? நீங்க எப்படி இருக்கிறியோ அது மாதிரிதான் குரு அங்க அப்படியே இருக்கிறாரு. அவர் என்ன பாக்கணுமே. உங்களை பார்க்க வைக்கிறது தானே நாங்க வந்துக்கிறோம். சித்ரா, எப்படியாவது அப்பா அம்மா சரி கட்டிட்டு பரீட்சை அது வந்துரு. பரீட்சை ஹால்ல இருந்து நீங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சரி, இந்த பிஸ்கட். மாறிதா மழை மூடு தானி மனசில கூட. வாதாயி உட்காருதாயி. ஏம்மா, எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே
போர் அடிக்கல? வாழ்க்கை போர் அடிச்சிடக்கூடாதுன்னு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுலயே நல்லா படிக்கணும்னு ஆசை. நான் பட்டதாரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். உங்க தாத்தா தான் படிச்சது போதும்னு சின்ன வயசுலயே எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. அப்ப நம்ம குடும்பத்துக்கே இது ஒரு சாபக்கேடுன்னு சொல்லுங்க. எதை சொல்ற? நீங்க பட்டதாரி ஆகணும்னு நினைச்சீங்க, உங்க அப்பா விடல. நான் பட்டதாரி ஆகணும்னு நினைச்சேன், எங்க அப்பா விடல. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் வீணா போச்சேம்மா. ஏமா, உங்க பேருக்கு பின்னால ஒரு டிகிரியை சேர்த்துக்கிற பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைக்கல, உங்க மகளுக்காவது கிடைக்கட்டுமேமா. சித்ரா பிஎஸ்சின்னு போட்டா உங்களுக்கு தானேமா பெருமை. அம்மாமா ப்ளீஸ், அப்பா கிட்ட சொல்லி நான் பரீட்சை எழுதுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுங்கம்மா. பார்க்கலாம். அரைமரசு சொல்லாதீங்கம்மா. முயற்சி பண்றேன். அம்மானா அம்மாதான். காசுதான் செலவாகுது, காரியம் ஒண்ணு நடக்கல. உனக்கு எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னா புரியலடா எனக்கு. உனக்கு கொடுத்த அட்வைஸ இன்னொருத்தனுக்கு கொடுத்திருந்தா அவனுக்கு கல்யாணம் ஆகி 4-5 குழந்தைகளுக்கு அப்பா இருப்பான். என் ஸ்டூடெண்ட்ஸ்ல நீ தான்டா மக்கு. என்ன பண்ண சொல்ற? நீ சொல்லி கொடுத்தா மாதிரி நடக்கிற, ஒண்ணு நடக்கலையா? இவனுக்கு எப்படிதான் புரிய வைக்க போறேனோ. டேய், நான் ஒரு ரயில்வே பாயிண்ட் பண்ண மாதிரி பாயிண்ட் அடிச்சு லைனை கிளியர் பண்றதுதான் என் வேலை. ரயிலோடய ஓட முடியாது. ஆனா உன் கேஸ்ல வாசல் படி இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? உனக்கு பதிலா நானா லவ் பண்ண முடியும்? கை திணைச்சு கொண்டுடுவேன். உமா லவ் பண்ணுவேன் நீ? தம்மா துண்டு பையன்யா, உன்னை தூக்கி கக்கத்தை வச்சுக்கோ, புரியுதா? எல்லாமே வேண்டும். என்னது? உருவ கண்டு எல்லாமே வேண்டும். உருவ பெரும் தேர்க்கு அச்சான் உடைச்சு. டேய், அவ்வளவு பெரிய தேர்க்கு அச்சாணி தம்ம தூண்டு தாண்டா. அதை விடமாடாது பெரிய தேரு. நீ சொல்றதும் சரிதான். மாடி எம்மா பெருசு இருந்தாலும் மூக்குனாங்க இருந்து அம்மா தூண்டு தான் போடுறாங்க. இப்ப நீ என்ன பண்ணலான்றா? டச் பண்ணிடுற. தொட்டுடு. இப்படி மொழியா சொன்ன எப்படி கண்ணா? வேளாவாரியா சொல்லு. மோசமான கேஸ் தானி. ஏண்டா, டியூஷன் படிக்கும் போது பக்கத்துல உட்காருவீங்களா, எதிர்முதிரமா உட்காருவீங்களா? பக்கத்துல உட்கார்ந்தா தான் செலவு பண்ண காசுக்கு ஒரு திருப்தியாவது இருந்திருக்குமே. பக்கத்துல உட்காருதுலயே ஒரு திருப்தியா? சரி, நீ எங்க உட்காருவ, அவ எங்க உட்காருவோ? அவ டேபிளுக்கு அந்தாண்ட உட்காருவான், நான் இந்தாண்ட உட்காருவேன். அருமையான சந்தர்ப்பத்தை நல்வ விட்டுட்டியே. இன்னைக்கும் ஆரம்பிச்சிருக்கலாமே இந்த கால் விடு தூத. கால் விடு தூதா? என்னடா சொல்றான் இவன்? புரியலையா? டேய், உனக்கு காலாட்ட பழக்கம் உண்டா? காலாட்ட பாயகமா? இல்ல. கத்துக்க. காலை ஆத்திக்கிட்டு அவ காலை மெதுவா டச் பண்ணணும். காலோட கால் கவிச்சுன்னு வச்சுக்க, லைன் கிளியர்னு அர்த்தம். காலோட காலு கவுருதான். இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்ல கண்ணா. கண்ணா, இதெல்லாம் கேள்விப்படவே முடியாதுடா. ஒன்னும் அனுபவப்படணும், எல்லாம் அடிபடணும். நான் அடிபட்டிருக்கேன். ஐயா, காலோட காலு கம்மல. அப்புறம் இருக்கவே இருக்கு. இங்கிலீஷ்காரன் விட்டுட்டு போன வார்த்தை சாரி, உன் பாஷையில மஞ்சுகோமா. அப்படி சொன்னா விட்டுடுவாங்களா? அது உன்னோட ராசி பொறுத்தது. எதுக்கும் அன்னை பேப்பரை வாங்கி படிச்சுட்டு போ. சரிதான்பா. மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் மலையாலும் சூழ்ந்த பகுதிக்கு தீபகற்பம் என்று பெயர். ராஸ்கல், இன்னசென்ட் பாய் நினைச்சா கால மிதிக்கிற. சாரி மேடம். உத வாங்கின உடனே சாரி மேடமா? பேர பாரு, பேர காத்தவராயன். என்ன ஆரியமாலா நினைச்சியா? இல்ல மேடம், இல்ல மேடம், இல்ல மேடம். நடிச்சா கைதான் வலிக்குது. உன்ன எங்க போறாங்கன்னு தெரியலையா? என்ன செட்டு வர போறாங்கன்னு தெரியல. Stand up on the bench. பெஞ்ச் இல்ல மேடம். Okay, stand up on the sofa. ஜம்ப் மேடம். Sit. சிட் மேடம். Stand. ஸ்டாண்ட் மேடம். சிட் மேடம். ஸ்டாண்ட் மேடம். சிட் மேடம். ஸ்டாண்ட் மேடம். சிட் மேடம். ஸ்டாண்ட் சிட். 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 ஸ்டாண்ட். காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பர் யார்? என்னடா
டியூஷன்ல இருந்து இப்பதான் வரியா? டச் பண்ணிட்டியா? என்ன தலைவர் குலமா வந்திருக்க? தலைவர் வறண்டு வரக்கூடாதா? சண்டால சுப்புண்ணி ஐடியா கொடுத்து ஒரு பொம்மாட்டிகள் அடி வாங்க வச்சுட்ட நீ. அடியா? அடி என்ன கேக்குறேன்? காட்டுறேன்டா ஒன்ன காட்டுறேன்டா. குரு குரு அந்த தொப்பரை என்ன காப்பாத்து. குரு அவனை விட்டு குருவனா என்ன அவனை கொன்னுட்டாவனா டாய் அவனை விடு குரு. ஐடியா கொடுத்து என் பணமும் போச்சு ஒரு பொம்மாட்டிகளை அடி வாங்க வச்சுட்டான். ஏடா எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், சின்ன பசங்க மாதிரி ஓடி பிடிச்சு விளையாட்டு இருக்கீங்க. அரேடா அவனை யோர்த்தனா உட்காரு. டேய், சும்மா இருங்கடா. அவன் என்ன ஏமாத்திட்டான் குரு. அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். இப்ப என்ன செய்யறது? மண்டை போட்டு குழப்பிட்டு உட்கார்றா. டேய், இங்க வந்து உட்கார்றா. உடனே பெருசா கோச்சுவே உட்கார். இப்ப சொல்லுங்கடா. ராஜப்பா, நீயும் சித்ராவும் எக்ஸாம் ஹால்ல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வண்டிக்காரன் என்னடா 500 ரூபாய் கொஞ்சம் வரமாட்டேங்கிறான். கல்யாண செலவு வேற இருக்கு, புடவை தாலி எல்லாம் வேற வாங்கணும். எல்லார்ட்டும் இருக்கிற பணத்தை சேர்த்தா கூட இன்னும் 1000 ரூபாய் தேவை இருக்கு. ஓடி போய் பண்ணிக்கிற கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு இருக்கா? இப்ப என்னடா பண்றது? இப்ப என்ன பண்றது? குரு இத வித்து எவ்வளவு பணம் குரு? என்னடா இது? வாங்கிக்க குரு. ஏன் என்கிட்ட இல்லையா? என்ன குரு இது? என்னையே வித்தியாசமா நினைக்கிற? வாங்கிக்க குரு, வாங்கிக்கோ. அது என் கல்யாண பரிசா வச்சுக்க குரு. இது அது பாசமலர். இது எது வேணாலும் வச்சுக்க குரு. தெரியுமா? நல்லா இருக்கு குரு, அதான் எனக்கு வேணும், வேற ஒண்ணும் இல்ல. சாரிடா, உன் மனசு தெரியாம நாங்க என்னென்னமோ பேசிட்டோம். என்னடா இதெல்லாம் போய் சாரி இல்ல பிரின்சிபலுக்குள்ள போங்கடா. ஓகே ஓகே. படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்குமா? பதட்டப்பட நல்ல நிதானமா யோசிச்சு பார்த்து எழுது. சரிம்மா. பென்ல இங்க் போட்டியா? போட்டமா. சுகலிங்கம், இவளை அழைச்சிட்டு போய் பரீட்சை எழுத வச்சு பத்திரமா கூட்டிட்டு வா. சரி சார். ராஜப்பாவோ அவங்க ஆட்களோ அங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணாங்கன்னா அவங்க கையை காலை ஒடிச்சிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வரேம்மா. அப்பா கிட்ட சொல்லிக்கம்மா. போயிட்டு வரேன்ப்பா.